திரும்பிய திசையிலலாம் எஃப்எல் டு பார் ஓப்பன் பண்ணுறாரு. அது அவருக்கு பங்குதாரருங்கிறாங்க, அல்லது அவருக்கு மாதம் வருமானம் வருதுங்கிறாங்க. இது வந்து சிதம்பரம் தான் சொல்கிறாரு. பொதுமக்கள் யாரும் சொல்லலை. போகிற இடத்துல நாங்கள் பார்க்குறோம், பார்க்கவே இல்லை, வரவே இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. சிதம்பரம் எந்த வச்சு எளிமையானவன்னு சொல்கிறாருன்னு தெரில. ஒருவேளை அவருடைய பெட்டி தூக்குறதுக்கு ஒரு ஆள் வேணும், அதனால் அவர் எளிமைன்னு வச்சுக்கலாம். அப்புறம் நேர்மையானவர்னு சொல்கிறாரா இங்கே பார்த்தாலும். அவர் 10 ஆண்டு காலம் சங்கராபுரம் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்திருக்காரு. தலைவராக இருந்த காலத்தில் பார்த்திங்கன்னா பார்க்குன்னு சொல்லி அந்த இடம் ஒதுக்குவோம். ஃப்ளாட் போட்டால் பார்க்கு ஒதுக்குவோம். அந்த பார்க் அத்தனையுமே ஒட்டுமொத்த 10 பார்க்குமே அவருக்கு அவர் வேண்டிய பேரில் தான் பினாமி சொத்தாக இருக்குது. இன்றைக்கி கோர்ட்டில் கேஸ் நடந்துகிட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் நெசவாளர் காலனி ஒரு இடத்துல அரசு இடத்த அவங்களுக்கு வேண்டியவங்க பேர் 40-50 கோடி ரூபா போகிற இடத்த அவருக்கு வேண்டியவங்க பேரில் பட்டா போட்டு கேஸ் நடந்துகிட்ருக்கு. திரும்பிய திசையிலலாம் எஃப்எல் டு பார் ஓப்பன் பண்ணுறாரு. அது அவருக்கு பங்குதாரருங்கிறாங்க, அல்லது அவருக்கு மாதம் வருமானம் வருதுங்கிறாங்க. இப்படிலாம் இருக்கிறவர் ரொம்ப எளிமையான ஆள் சிதம்பரம் சொன்னார்னா, அவருடைய புரிதல் எளிமைக்கு என்னன்னு எனக்கு தெரியலை.